கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழு சார்பாக இன்று நாம் மரிமானப்பள்ளி அப்படின்ற இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பழம்பெரும் கோயில், ஒரு தனி கலாச்சாரம் உள்ள இந்த கோயிலை இன்னைக்கு ஆய்வு செய்து அதை டாக்குமெண்ட் செய்ய வந்திருக்கின்றோம். இப்போ மரிமானப்பள்ளி கோயில் இங்க செல்லப்பன் கோயில் என்று சொல்லுகிறார்கள். இந்த மரிமானப்பள்ளி எங்க இருக்கிறது என்றால் கப்பல்வாடியா? இல்ல மல்லப்பாடி. மல்லப்பாடி பஞ்சாயத்துல, பர்கூர் யூனியன்ல மல்லப்பாடி பஞ்சாயத்துல இந்த மரிமானப்பள்ளி கிராமம் இருக்கிறது. இங்க அந்த சிலையும் இங்க இருக்கிற வழிபாட்டு முறையும் இங்க இருக்கிற இந்த கலாச்சாரமும் ஒரு புதுவிதமாக இருக்கிறது. அதாவது உயிர்களை பலி கொடுக்கின்றார்கள். அப்படி பலி கொடுக்கப்பட்ட ஆடு மற்றும் கோழி போன்ற உயிரினங்களுடைய தலையை மட்டும் கயிறு கட்டி இங்க இருக்கிற மரத்துல தொங்க விடுகிறார்கள். அந்த மரத்துல ஆடு தலைகள் நிறைய தொங்க விடப்பட்டிருக்கிறது. இந்த பக்கம் கோழி தலைகள் நிறைய தொங்க விடப்பட்டிருக்கிறது. இந்த கோயிலை நம்ம கோயில பூஜாரி இங்க இருக்கின்றார். ஆனா உங்க பேர் என்ன சொல்லுங்க? சக்கரப்பா. சக்கரப்பா என்ற இந்த கோயில் பூஜாரி இப்ப இந்த கோயிலை பற்றி நமக்கு சொல்லுவார். இந்த கோயில் எவ்வளவு வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பாட்டனுக்கு தெரியும். பாட்டனுக்கு ரெண்டாவது அப்பாவுங்க, அப்பாவுக்கு பிறகு நானும் வந்துக்கிறேன். இது எத்தனை வருஷம் நான் தெரியாது. சரிங்கண்ணா. வராங்க எல்லாம் வருஷம் புரட்டாசி மாசம் ஒன்று பூஜை பண்றதில்ல. மெயின் தை மாசம் பூஜை. தை மாசம் 30 நாளும் பூஜை. மற்ற நாளெல்லாம் ஆடு வெட்டுவாங்க, கோயில இருக்குவாங்க. வசதி இருக்கிறவங்க அன்னதானம், வசதி இல்லாதவங்க வீட்டுக்கு எடுத்து. சரி, எதுக்காக வழிபாடு பண்றாங்க? அந்த ஆடு தலையை வெட்டி கயிறுல கட்டுறாங்க. என்ன மாதிரி வேண்டுதலுக்காக? அது மாதிரி வேண்டுதலானாக்கா, எனக்கு குழந்தை பிறந்துச்சு, அதனால நானும் உனக்கு காவு கொடுக்குறேன். காவு கொடுக்கறதுனால அது பக்கத்துல ஒரு உருட்டுக்குது, அது தொட்டு அந்த காலத்துல இருந்து ஆடு வெட்டினாக்கா அந்த தலை பார்த்து தலை காட்டாங்க. அதை பார்த்து வரவங்களும் தலை காட்டாங்க. அந்த கோயில் சிலையில அந்த மேல 2 உருட்டு தலைகள் ஒரு உருட்டுக்குது, அதை பார்த்துதான் எல்லாம். அதை பார்த்து எல்லாரும் தலைகளை இங்க கட்டி வச்சுட்டா வருது, என்ன வேண்டுதல் நிறைவேறுதுன்னு நம்பிக்கிறேன். எந்தெந்த ஊர்ல இருந்து இங்க வர்றாங்க? இதுல பெங்களூர்ல இருந்து வராங்க. பெங்களூர்ல கிருஷ்ணகிரி, வேப்பனப்பள்ளி, மறுபடியும் இங்க கெட்டூர், சந்தாரிப்பள்ளி, குண்டலகுட்டை, நாமங்கலம், வெங்கடாபாரம், இந்த எல்லா பகுதியில இருந்து இந்த கொல்லநாயுடுன்னு சொல்ற அவங்க மட்டும் வர்றாங்களா? எல்லா ஜாதிங்க வராங்க. எல்லா சமுதாயமும் வராங்க. மெயின் இந்த கொல்லநாயுடுங்கள அந்த தை மாசம் பூஜை நடக்குது. சரி, தை மாசம் என்ன விழா நடக்குதா? ஃபங்க்ஷன் விழா மாதிரி எதாவது நடக்குதா? விழாமானாக்கா பொங்கல், மாட்டு பொங்கல் மறுசாத நாள், கருநாள் அன்னைக்கு பயங்கரமா ஆடு வெட்டுவாங்க, கோயிலா இருக்குவாங்க, பொங்கல் வைக்கிறாங்க, பூஜை பண்ணி பொழுதுக்கும் மணி 3-3:30 வரைக்கும் கூட்டம். மணி விடிய 6 மணில இருந்துட்டு 3:30 மணி வரைக்கும் கூட்டம் நடக்குது. திரு கோவிந்தராஜ் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு அதாவது ஏப்ரல் 14, 2026 அன்று நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் மல்லப்பாடி பஞ்சாயத்து மருமானப்பள்ளி, இது மரிமானப்பள்ளின்னா பட் மருமானப்பள்ளின்றதான் சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. மருமானப்பள்ளி கிராமத்துல ஒரு நடுக்கல் கிட்ட நின்றுட்டு இருக்கோம். இந்த நடுக்கல்ல இருக்கிற சிறு தெய்வத்து பேர் செல்லப்பன் அப்படின்னு இந்த ஊருக்காரங்க வணங்குறாங்க. இந்த நடுக்கல்லுடைய அமைப்பு பார்த்தா எந்த காலத்தை சேர்ந்ததா இருக்கும்னு நீங்க அனுமானிக்கிறீங்க? ஐயா, இதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா, வணக்கங்க, இதனுடைய அமைப்பு சரியா 14ஆம் நூற்றாண்டு, 1300 1400 வரை இருக்கக்கூடிய ஒரு 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அமைப்பு. அதை ஏன் அப்படி சொல்றோம்னா, நம்ம 12ஆம் நூற்றாண்டு, 11, 12ஆம் நூற்றாண்டுலேருந்து இது மாதிரி இறந்த வீரனை சொர்க்கத்துக்கு கூட்டி செல்லுதல் அப்படிங்கிற ஒரு காட்சி காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஒரு 15, 16லேருந்து வேற மாதிரியான இது இருக்காது, வேற மாதிரியான காட்சி, சொர்க்க காட்சி வேற மாதிரி இருக்கும். இது ஒரு அந்த நான் சொன்ன மாதிரி 11, 12, 13, 14 வரையிலும், 14ஆம் நூற்றாண்டு வரையிலும் இந்த காட்சி, சொர்க்க காட்சி இருக்கு. அதை காட்டினால இது அதுக்கப்புறம் இந்த வீரனுடைய அமைப்பு, தலை, இந்த உடல், ஆபரணம், இந்த அமைப்புகள் எல்லாமே 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு நடுகல்ங்க. அது அவர் நிக்கிற போஸ்டர் கூட பாத்தீங்கன்னா இந்த தெருக்கூத்துல ஒரு பெரிய கிறுக்கி அடிச்சுட்டு நிற்பான். அந்த மாதிரியான ஒரு இதுல இவர் நின்றுட்டு இருக்காரு. ஆமாங்க, அதாவது வீரன்றதை காட்டுறதுக்காக. ஆமாங்க. அதே மாதிரிங்க இந்த நடுக்கல் தொடர்பான ஒரு கல்வெட்டு இருந்திருக்கு அப்படின்ட்டு ஐயா சொல்றாரு.
இருந்திருக்கு. அதை வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நமக்கு ஒரு பெரிய நஷ்டம், இதோடைய வரலாறு கண்டுபிடிக்கிறது. நம்ம சில அனுமானங்களின் பேரில் தான் வந்து நம்ம தொடர்ந்து போக முடியும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ஆணிரை கவர்தல் தொடர்பான கல்வெட்டு அப்படின்றாங்க. இந்த இந்த இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆணிரை பசுமாடுகள் வந்து இது இருக்குங்க. இதோடைய சிக்னிஃபிகன்ஸ் பற்றி நீங்கள் சொல்லுங்க. ஆமாங்க, இது வந்து நம்ம முல்லை நில பகுதி இருக்கு பாருங்க, அந்த பகுதிக்கே உள்ள சிறப்பான ஒரு அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா கால்நடை வளர்ப்பு தான் நமது முக்கியமான தொழில். இது வந்து நம்ம அந்த கால்நடை வளர்ப்புன்றது மனிதன் வந்து வேட்டையாடினா பாருங்க, அந்த காலத்துக்கு அடுத்த கட்டம். மனிதன் வந்து வேட்டையாடினா அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் இல்லைங்களா, அது மாதிரி சில விலங்குகளை வந்து சொந்தமாக கொண்டு வந்து வளர்த்தான் இல்லைங்களா, அதுதான் அந்த கால்நடை வளர்ப்புன்றது. அந்த காலத்திலிருந்தே வந்து செல்வம் அப்படின்னா ஒரு சமுதாயத்தினுடைய அல்லது ஒரு நாட்டினுடைய செல்வம்ங்கிறது மாடு தான். மாட்டுக்கே செல்வம்னு தான் பேரு. திருக்குறள் முதல் கொண்டு மாட்டுக்கே செல்வம்னு தான் பேரு. ஆகவே சங்க இலக்கியங்கள், பல இலக்கியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இதுல இருந்து, அதாவது தொல்காப்பியத்திலிருந்து அனைத்து சங்க இலக்கியங்களும் ஆணிரை கவர்தல் பத்தி ஒரு நிறைய செய்திகள்லாம் சொல்லுது. அதுல ரெண்டு விதமான துறை அல்லது பிரிவு சொல்றாங்க. ஒன்று வந்து வெற்றி திணை, இன்னொன்று வந்து கரந்தை திணை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆணிரை சம்பந்தமானது. இந்த வெற்றி திணையில வந்து ஆணிரைகளை கவர்ந்து வரும் பொழுது எவனா ஒருத்தன் இறந்துட்டான்னா அவனுக்கு எடுக்கப்பட்ட நடுகள் ஒரு வகை, அது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கானது. இன்னொன்று வந்து திருடிட்டு போன அல்லது திருடிட்டு போன்ற வார்த்தையோட கவர்ந்துட்டு போன அந்த கால்நடைகளை மீட்டுட்டு வரும் பொழுது ஒரு சண்டை நடக்கும். ஏன்னா இது ஒரு நாள் நடக்கும், இது ஒரு நாள் நடக்கும். ஒரே நாள் நடக்கிறதுல ஒரே சண்டை கிடையாது, ரெண்டு தனித்தனி சண்டைகள். அதனாலதான் அதுக்கு வந்து வெற்றி திணைன்னு பேர் வைக்கிறாங்க. அதாவது மீட்டுட்டு வரும் பொழுது நடக்கக்கூடிய சண்டைக்கு பேரு வெற்றி திணை. இப்ப நாம வந்து பல வகையான நடுகர்களை நம்ம வந்து இதெல்லாம் ஆய்வு பண்ணதன் மூலமா நாம வந்து சொந்தமா ஒரு முடிவு அடையாளம் காண்றது எப்படி, அதாவது ஆணிரை கவர்தலுக்கும் ஆணிரை மீட்டலுக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத இதுவெல்லாம் அறிஞர்கள் வந்து ஆய்வு பண்ணாத ஒரு பகுதி அது. நாம வந்து நிறைய இதே மாதிரி கல்வெட்டுகளோடு கூடியது, கல்வெட்டு இல்லாம இருக்கிறதுன்னு பல கல்வெட்டுகளை நம்ம பார்த்ததுனால, நடுகர்களை பார்த்ததுனால நாம ஒரு சில முடிவுகளுக்கு வந்திருக்கிறோம். அதன்படி பார்த்தோம்னா ஒரு மாடு வந்து அந்த வீரனை நோக்கி இருந்ததுன்னா அது வந்து மீட்டல். சாதாரணமாகவே ஒரு மாடை வந்து ஒரு முதலாளி வச்சிருக்கிறான்னா அவனை நோக்கி அந்த மாடு வந்து ஆட்டோமேட்டிக்காவே வரும். அந்த சைக்காலஜியை வந்து காட்டியிருப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மாடு கூட 3 மாடு காட்டியிருக்காங்க. 3 மாடுமே வீரனை விட்டு வெளியேற மாதிரி தான் காட்டுது, வெளிப்பக்கமா தான் காட்டுது. அவனுடைய தலைகள் வந்து திரும்பி இருக்கிற மாதிரி தான் இருக்குது, அதாவது இங்கிருந்து போற மாதிரி தான் இருக்கு. ஆகவே இது வந்து என்ன, இந்த வீரன் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா ஆணிரை கவர்தலின் போது இறந்திருக்கிறான். இப்போ நடுகள் வந்து யாருக்குமே, அதாவது ஆணிரை கவர்தல் வந்து கீழ்மையானது, ஆணிரை மீட்டல் தான் உயர்ந்தது அப்படின்றது அந்த பழங்கால சமுதாயத்துல இல்ல. ரெண்டுமே வந்து ஒரே ஈக்குவலான ஒரு வீரத்தை காட்டுறது, ரெண்டுமே தொழிலாக தான் அவங்க பார்த்துருக்காங்க. ஆகவே இது வந்து ஆணிலை கவர்தல் பாருங்க, அந்த போர்ல இறந்த வீரன் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக தான் அதை சிம்பாலிக்கா குறிக்கணும்னா அந்த மாட்டினுடைய டைரக்ஷனை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப வந்து இந்த 3 மாடுமே வந்து வெளிப்பக்கமா பாக்குது, வீரனை விட்டு வெளிப்பக்கம் போனா இவன் வந்து ஆணிரை மீட்கிறது போல ஆணிரையை கவர்றதுக்காக போறான் அப்படிங்கிற அந்த போர்ல இவன் இறந்திருக்கிறான் அப்படிங்கிற தகவல் வந்து இந்த 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 மாடுகளை காட்டியிருக்கக்கூடிய விதத்துல இருந்து தெரியுதுங்கய்யா. ஒரு கூடுதலா ஒரு தகவல் என்னன்னா, நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல நடக்கிற தெருக்கூத்துக்கள், இப்ப 18 நாள் பாரத போர், இந்த கூத்துக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாடுபிடி சண்டை ரொம்ப பிரதானமான ஒரு ஸ்டோரி, பிரதானமான ஒரு அரங்கேற்றமா அன்னைக்கு இருக்கும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல பார்த்திருக்கேன். அப்புறம் நான் தெருக்கூத்து ஆய்வு பண்ணப்போ நான் பார்த்திருக்கேன். லிட்டரலா மாடுகளை வந்து ஊர்ல இருந்து புடிச்சிட்டு போவாங்க. இந்த பாண்டவர் வேஷம் போட்டவங்க வந்து ஊருக்குள்ள வந்து பண்ணிட்டு அந்த வீட்டுக்கிட்ட போயிட்டு, ஆயிரமா உங்க வீட்டு மாடு வச்சுக்கோ, நம்ம முதலேரமா இந்த மாடு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு மாடை கொடுத்துட்டு போறது ஒரு இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிற மாடுகளை வந்து அவங்க பாண்டவர்கள் வந்து அந்த கௌரவர்கள் வந்து கவர்ந்து செல்றப்போ இவங்க பின்னால போய் அதை மீட்டு திருப்பி கொண்டு வர்றது, அந்த மாதிரியான ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கிற ஒரு கல்வெட்டா தான் இது இருக்கும். ஆமாங்க, நீங்க சொல்ற மாதிரி மகாபாரதத்துல மிக முக்கியமான ஒரு இது ஆணிரை கவர்தல்ன்றது, மாடுபிடி சண்டை. அதாவது அது வந்து ரொம்ப ரீசனபிளான ஒரு விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாட்டோட இன்னொரு நாடு வந்து சண்டை போடணும்னா அதுக்கு ஒரு காரணம் வேணும். காரணம் வந்து
காரணத்தை நீங்க வந்து செயல்ல காட்ட முடியாது, ஒரு பிக்சரைஸ் பண்ண முடியாது. அப்படி பண்ணணும்னா மாடு பிடிக்கிறது தான் அதனுடைய தொடக்கம். ஏதாவது ஒரு வீடு கட்டுறதுன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து பால் காய்ச்சறது, அப்படி ஏதாவது ஒரு தொடக்கம் வேணும் இல்லைங்களா? அது மாதிரி ஒரு பெரிய 2 நாடுகளுக்கான சண்டை வருதுன்னா அதனுடைய தொடக்கமா அவனை வந்து சீண்டணும் இல்லைங்களா? இப்பெல்லாம் சினிமா வசனத்துல என்ன பண்ணுவாங்க, அவனை பத்தி ஏதோ ஒன்று கெட்ட வார்த்தையை சொல்றது, ஏதோ ஒன்று சீண்டுவாங்க இல்லையா? அது மாதிரி சீண்டலுக்கு வந்து பயன்படுத்துறது தான் வந்து இந்த ஆணிரை கவர்தல். அதான் அதுக்கப்புறம் வந்து கேட்டில் இஸ் a wealth. அது வந்து நாட்டுடைய வெல்த் வந்து அவங்க கவர்ற மாதிரி. அந்த மாதிரி காலத்துல வந்து கேட்டில் தான் வெல்த், மெயின் வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து கேட்டில். அதை வந்து கவர்ந்து போனானா அவனுடைய பாதி இது போயிடும். அந்த மாதிரியான ஒரு வீரன் இவரு. இதுல இருக்கிற ஆயுதங்களை பத்தி சொல்லுங்க. ஒண்ணு வந்து ஒரு கையில இங்க வில் வச்சிருக்காருங்க. இது வந்து உடைவாள், அதுக்கான உரையா இருக்குமா இது? ஆமா, உரையும் தான் இருக்குது. அது மெயினா ஒரு கேள்விங்க, இந்த அம்புகள் வந்து நோக்கி பாஞ்சிருக்கு. போருக்கு தயாரா இருக்கிறாரு, இவருடைய இது வந்து அம்பும் பாஞ்சிருக்கு. அத பத்தி ஒரு உங்களுடைய ஒரு இது சொல்லுங்க ஐயா. அதாவதுங்க, நீங்க வழக்கமா நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, இவன் வில்லு வச்சிருக்கானா அடுத்த கையில வந்து அம்பு தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பீங்க. நான் எடுத்தோன்னா தான் கேட்டேன். அது மாதிரி இருக்காது நடுகள்ல. அதாவது அது கூட காலத்தை குறிக்கிற மாதிரியான விஷயங்கள் தான். ஆரம்ப காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா, நடுகள் தோன்றின காலத்துல இருந்தே வில் அம்போட இருக்கிறது ரொம்ப ரேரா தான் இருக்கும். அப்படின்னா வில் அம்புன்னு பாத்தீங்கன்னா அந்த டைரக்ட் ஆக்ஷனை காட்டுறது, நேரடியா வில் அம்போட சண்டை போடுறான்றதை காட்டுறது. ஆனா இது வந்து அப்படி காட்டல. இவன் வந்து வில் அம்புன்றது இந்த இடத்துல இந்த கத்தி, ஒரு கையில கத்தி, இன்னொரு கையில வில்லுங்கிறது அவன் ஒரு வீரன்றதை காட்டுறது தான். டைரக்டா அவன் சண்டை போடுற காட்சி இல்லை இது. அவன் ஒரு வீரனை காட்டணும்னா, இப்ப எப்படி ஒரு தெய்வங்கள்லாம் உருவாக்குறப்ப பல்வேறு ஆயுதங்கள் இருக்கும், ஒரு ஆயுதத்துக்கு இன்னொரு ஆயுதத்துக்கு தொடர்பு இருக்கான்னு பார்க்க முடியாது. அது மாதிரி அது வந்து அவனுடைய பவரை காட்டுறதுக்காக இவன் அதே மாதிரிதான் இவன் ஒரு வீரன் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் ஒரு கையில வில்லையும் இன்னொரு கையில கத்தியும் போட்டிருக்கான். அதாவது கத்தி தேவைப்பட்ட கத்தியை பயன்படுத்துவான், வில்லு தேவைப்பட்டா வில்லை பயன்படுத்துவான். ஆகவே இவன் ஒரு வீரன்றதை குறிக்கிறதுக்காக தான் 2 ஆயுதங்களை பயன்படுத்துறான். இது வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே இருக்கும். ஒரு கையில வில்லு இருக்கும், இன்னொரு கையில குருவாள்னு வச்சிருப்பான், இன்னொரு வேல் வச்சிருப்பான். இது மாதிரி வெவ்வேறு ஆயுதங்களை வச்சிருப்பாங்க. ரொம்ப ரேரா தான் வந்து அந்த ஜோடியா வச்சிருக்கிற ஒரு விஷயம் இருக்கு. நான் கேட்டது வந்து இந்த அம்புகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து அவர் அட்டாக் பண்ண அம்பா அல்லது அவருடைய அம்பரா தூணில இருக்கிற அம்புங்களா? இல்ல நிச்சயமா இது வந்து இவர் வந்து அம்படிப்பட்டி விழுந்து இறந்திருக்கிறார் அந்த போர்ல வந்து. அந்த 2 ஆமா அது கவர்ந்துட்டு வரும் பொழுது, கவர்றதுக்காக வரும் பொழுது அந்த நடக்கிற சண்டை இருக்கு பாருங்க, எதிராளிகள் வந்து அந்த மாட்டினுடைய உரிமையாளர்கள் வந்து இவனை தாக்குறாங்க. அந்த அதுதான் இங்க பாருங்க, இங்க 1 பாஞ்சிருக்கு, இங்க 1 பாஞ்சிருக்கு. இதெல்லாம் எண்ணிக்கை நிறைய கூட இருக்கும். 1 2 இருக்கு, சில இடத்துல 3 இருக்கும், 4 இருக்கும், கிட்டத்தட்ட 7 8 வரலும் உடம்ப ஒரே அது வந்து பாத்தீங்கன்னா ஒரே திசையில இருந்து வர்றதை காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரே திசையில வேணும்னா அவங்க இப்படி எல்லாம் காட்டலாம் இல்லையா? பல திசையில அப்படியெல்லாம் காட்ட மாட்டாங்க. ஏன்னா சண்டை இருந்து ஒரு பக்கத்துல இருந்தா வருது, இவன் ஒரு பக்கத்துல இருக்கிறான், இன்னொரு பக்கத்துல இருந்து போறாங்க. பல அம்புகள் வந்து தொலைச்சி இவன் வந்து இறந்துருக்கிறான்றதை காட்டுறதுக்காக தான் ஒரே திசையில இருந்து பாயக்கூடிய அம்புகளை இந்த உடலை காட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த நடுக்கல் வந்து எனக்கு என்ன தோன்றதுன்னா, அது ஒரு பார்ஷியலி சதிக்கல்லாம இருந்திருக்கலாமா? ஆனா அவருடைய மனைவியை ஒரு பெண்மணியை காமிச்சிருக்காங்க. இந்த சதி மேடை மாதிரி இருக்குங்க. ஸோ இவர் இறந்த உடனே அவருடைய மனைவி இங்கே சதி ஆயிருக்கலாம் இல்லையா? ஆமா அப்படி ஏதாவது ஒரு இது தோணுதுங்களா? ஆமாங்க, இது வந்து ஒரு சதிக்கல் தான். நம்ம 2 இது வந்து பாத்தீங்கன்னா, 1 வீரனுக்கான நடுகள். அவன் இந்த ஒவ்வொரு காட்சியும் ஒரு விஷயத்த சொல்லுது. இது வந்து ஒரு வீரன் நடுகள், இவன் எப்படி இறந்தான்றதுக்கு ஒரு ஆணிரை கவர்தல்ன்ற செய்திக்காக ஒரு இடத்துல காட்டினாங்க. கீழே வந்து அவன் இறந்த உடனே அவங்க மனைவியும் இறந்துருக்குறாங்க, சதியில உடன்கட்டை ஏறி இறந்துருக்குறாங்கன்றத காட்டுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க மனைவியை காட்டியிருக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி இந்த விஷயத்துக்கு அடுத்ததாக வருவோம். இப்போ வந்து அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கோடுகள்லாம் இருக்கு பாருங்க. இந்த கோடுகள்லாம் வந்து பொதுவாக நம்ம மியூசியத்தில் கூட பார்த்தீங்கன்னா 7 கட்டமாக போட்டிருப்பாங்க. அது மாதிரி இங்கே வந்து 7 கட்டமாக வந்து இங்கே பிரிச்சிருக்கிறாங்க. கீழே வரலும் போகுதுன்னு நினைக்கிறேன் அதனுடைய நீளம். மொத்தம் வந்து 7 பிரிவுகளாக காட்டியிருப்பாங்க. இது வேற ஒன்றும் இல்லை, அந்த சிதையினுடைய வடிவத்தை சதி மேடையாவும் நம்ம வச்சுக்கலாம். ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு நீளமான ஒரு விஷயத்தை நம்ம வந்து இதை இன்னொரு இடத்துல நம்ம பேசுவோம். இது ஏன் 7 காட்டியிருக்கிறாங்க, இது மாதிரி ஏன் படிப்படியாக காட்டியிருக்கிறாங்க, சில இடங்களில் படிப்படியாக ஏணி மாதிரி காட்டியிருப்பாங்க, சில இடத்துல கட்டங்கட்டமாக காட்டியிருக்கிறாங்க. ஆகவே அது மாதிரி காட்டியிருக்காங்க இல்லைங்களா? அது வந்து
சொர்க்கத்துக்கு போற காட்சி இருக்கு பாருங்க, அந்த சொர்க்கத்துக்கு போற காட்சியினுடைய ஒரு வடிவம். ஏன்னு கேட்டீங்கன்னா பல இடங்கள்ல வந்து நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா வீரனும் இறந்துட்டான், அந்த அம்மாவும் இறந்துட்டாங்க, சதியில இறந்துட்டாங்க. ஆனா சொர்க்கத்துக்கு போறதுல வந்து பாத்தீங்கன்னா வீரனை மட்டும் தான் காட்டியிருக்காங்க, அழைச்சிட்டு போறாங்க. வீரனை மட்டும்தான் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. அப்படின்னா இந்த அம்மா என்னன்னாங்க ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அந்த கேள்விக்கான பதில் தான் கீழே இருக்கக்கூடிய அந்த ஏழு அந்த 7 கட்டங்களும் 7 உலகங்களை, மேல் உலகத்தை காட்டுது. ஈரேழு உலகம்ன்றோம். மொத்தம் என்ன, ஈரேழுன்னா 14 உலகம். அதுல 7 உலகம் மேல் உலகத்தை குறிக்கும், 7 உலகம் கீழ் உலகத்தை குறிக்கும். கீழ் உலகம் தான் நமக்கு தெரியும், அதில் பாதாளம், அதலத்தில் தொடங்கி பாதாளம் வரலாம் இருக்கக்கூடிய 7 உலகம். அதே மாதிரி மேல் உலகத்துல வந்து இது வந்து ரொம்ப நீளமான பதில், இருந்தாலும் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். சில புராணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மன்னன் வந்து கேட்பான், ஒரு சொர்க்கத்துக்கு போயிருப்பான். சொர்க்கத்துல வந்து தேவலோகத்துல வந்து மன்னன் வந்து இறந்து போயிட்டு இருப்பான். அப்ப யமலோகத்தை, அதாவது இந்த சொர்க்கலோகத்துல இருக்கும்போது ஒருத்தன் வந்து அவனுக்கும் மேல போயிட்டு இருப்பான். இந்திரனை பார்த்து இவன் கேட்பான், இந்த ராஜா கேட்பான், நான் வந்து அஸ்வமேத யாகம் பண்ணேன், பல யாகங்கள்லாம் செஞ்சு நாட்டு சிறப்பா ஆண்டேன், நான் இறந்துட்டேன், இப்போ வந்து நான் சொர்க்கலோகத்துல இருக்கேன். ஏன்னா என்கிட்ட வேலை பார்த்த ஒரு போர் வீரன், போர் வீரன் வந்து என்ன தாண்டி மேல போறானே அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து கேட்பான். அதுக்கு இந்திரன் பதில் சொல்லுவான், இது வந்து உன்னுடைய பதவியை விட ஒரு வீரன், அதாவது வீரன் வந்து வீர மரணம் போர்க்களத்துல இருந்தான்னா உன்னை விட உயர்ந்த ஒரு பதவிக்கு போவான், அதனாலதான் அவன் மேல போயிட்டு, உனக்கு மேல அவன் போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சிம்பாலிக்கா வந்து மன்னனை விட உயர்ந்தவன் வந்து அந்த போர் வீரன் போர்க்களத்தில் மரணம் அடைதல் மிக மிக சிறந்தது அப்படின்றத சொல்றதை குறிக்கிறதுக்காக தான் அந்த கதையை அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப சொர்க்கத்தை விட மேல ஏதாவது லோகம் இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம புராண நம்பிக்கைகளை வந்து மொத்தம் 7 லோகம் இருக்குன்னு சொல்லலாம். நாம் இருக்கிறது வந்து பூமி. இல்லை, இது வந்து சாயுஜ்யம்னுவாங்க, இந்த மாதிரி சாயுஜ்ய பதவின்னு சொல்றாங்க. நாம வந்து இதை வந்து சத்திய லோகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சத்தியலோகம்ன்றாங்க, அல்லது பிரம்மலோகம்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மலோகம், சத்தியலோகம், இந்த பதவி எல்லாம் சொல்ற பாருங்க, இதனுடைய அடிப்படையில் தான் வந்து பிற்காலத்துல மதங்களே, சமயங்களே பிரியுது. சில பேர் வந்து வைணவர்கள்லாம் வைகுண்டம்ன்றாங்க, சைவர்கள்லாம் வந்து சிவலோகம்ன்றாங்க, கைலாயம்ன்றாங்க. அதே மாதிரி பிரம்மலோகம்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லைங்களா? அது மாதிரி அது வந்து அல்டிமேட். ஆமா, மொத்தம் 7 லோகம் இருக்குங்க பாருங்களேன். முதல்ல வந்து கீழே வந்து நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறது பூமி. அதுக்கப்புறம் புவர்லோகம்ன்றது நம்ம கிண்ணறர்கள்லாம் இருப்பாங்க, பறக்கக்கூடிய மனிதர்கள், கிண்ணறர்கள், கிம்பூடர்கள்லாம் இருப்பாங்க, அது வந்து புவர்லோகம். அதுக்கடுத்து தான் இந்திரன் இருக்கக்கூடிய சொர்க்கலோகம். சொர்க்கலோகத்துக்கு அடுத்து 3 லோகம் இருக்கு. அதெல்லாம் நம்ம சாதாரண மனிதர்கள் காணதில்லை. இவரை வந்து அதுக்கு அழைச்சிட்டு போறாங்க அவங்க. இதுதான் இந்த வீரனை வந்து சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறதை காட்டியிருக்காங்க. ஆனா இந்த அம்மாவை வந்து சொர்க்கத்துக்கும் மேல இருக்கக்கூடிய சத்தியலோகத்துக்கே போறாங்கன்றதை காட்டுறதான் இந்த 7 காட்டுறாங்க. இதுவரை நம்ம இந்த 7க்கான மீனிங்கை வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கல. ஆனா ஒரு சில இடங்கள்ல இந்த சொர்க்கலோகத்துக்கு ஆணையும் பெண்ணையும் கூட்டிட்டு போற காட்சியும் இருக்கு. இதுவரை சொர்க்கலோகத்துக்கு வந்து பெண்களுக்கு வந்து சொர்க்கத்துல இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கையும் நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஏன்னா கல்வெட்டுல பாத்தீங்கன்னா 2 பேர் இறந்துருப்பாங்க, ஒருத்தங்கள தான் வந்து ஆணை மட்டும்தான் கொண்டு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா சில இடங்கள்ல ஆண் பெண் 2 பேருமே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கத்துல வந்து தேவலோக பெண்கள் இருப்பாங்க, கூப்பிட்டு போவாங்க. அதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா இவங்களும் வந்து சொர்க்கலோகத்துக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இது மாதிரியான படிக்கட்டுகள் இருக்கு பாருங்க, 7 கட்டங்கள்ல அந்த படிக்கட்டுகள் காட்டியிருக்காங்கன்னா அதனுடைய பொருள் வந்து இந்த அம்மா வந்து இந்த வீரனை காட்டிலும் உயர்ந்த பதவியான அந்த பிரம்மலோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 7வது சொர்க்கம், அல்டிமேட் சொர்க்கம் இருக்கு பாருங்க, அந்த சொர்க்கத்துக்கு போயிருக்கிறாங்கன்றதை குறிக்கிறதுக்காக தான். அதாவது காலப்போக்கில் அந்த மக்களுக்கு அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தணும். அதாவது இந்த வீரன் வந்து சொர்க்கத்துக்கு போறானா இல்லையான்றது முக்கியம் இல்லை, அவன் சொர்க்கத்துக்கு போறான்றதை மக்களை நம்ப வச்சாதான் அவன் வந்து சண்டை போடுவான். அதனால இதை காட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சதியில வந்து எல்லாருமே விழுறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க இல்லைங்களா? ஆகவே விழுறத வந்து ஒரு கம்பல் பண்ணணும், அதை வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும், விழ வைக்கிறத ஒரு முறையாக்கணும். அப்படின்னா நீங்க வந்து உங்க வீட்டுக்காரரை விட நீங்க ஒரு படி மேல போற அப்படிங்கிறத ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம்னா அவங்க விழுந்துருவாங்க இல்லைங்களா? அதுக்காக தான் மக்கள் மத்தியில இந்த விதமான நம்பிக்கைகளை ஏற்படுத்தி ஒரு பழக்க வழக்கத்தை உருவாக்கணுன்றதுக்காக தான் இந்த காட்சி. அதே மாதிரி அந்த 7
லோகத்தை காட்டுற காட்சி இதெல்லாமே இருக்குங்க. இருக்குங்க. நம்ம ஒரு 2-3 கேள்வியோட சாதாரணமான கேள்வியோட முடிச்சுக்கலாம். ஒண்ணு, இந்த கொண்டை இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு அந்த காலத்திய அலங்காரங்கள். நம்ம வந்து இப்போ கேரளால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி ரைட் சைடில் கொண்டை வைக்கிறது. ஆனால் தமிழ் மரபுலையும் வந்து 13-14ஆம் நூற்றாண்டுல வந்து கொண்டை இருக்கிறது வந்து ஒரு ஆண்மைக்கான அடையாளம்ன்ற மாதிரி. ஸோ இதை வச்சு நீங்க அந்த காலத்தை, கொண்டையை வச்சு நீங்க இந்த காலத்தை இது பண்ண முடியுங்களா? நீங்க சொல்றது சரிதாங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கொண்டைன்ற அதுக்கு முன்னாலே வந்துருச்சு. கொண்டைன்றது நம்ம 2 குடுமின்னு ஒண்ணு இருக்கு, கொண்டைன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா ஆமா. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த வீரர்களுக்கான இந்த கொண்டை வந்து நமக்கு கல்வெட்டு எப்ப தோன்றுச்சோ ஆரம்பத்துல இருந்தே இருக்குதுங்க. ஆரம்பத்துல ஒரு 7-8ஆம் நூற்றாண்டுல இருந்து இந்த கொண்டைகள் இருக்கு. அதுவும் வந்து இடது பக்கத்துல இருக்கிறது வலது பக்கத்துல இருக்கிறதெல்லாம் கணக்கே இல்லை. சில நேரங்கள்ல வந்து இடது பக்கத்துல இருக்கும், சில நேரங்கள்ல வலது பக்கத்துல இருக்கும். இந்த கொண்டையினுடைய திசைகளை வச்சு நம்ம நூற்றாண்டை கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி அதனுடைய அமைப்புகள் வந்து அதுல அலங்காரம் மற்ற விஷயங்கள் தான் இருக்குமே தவிர, இது வந்து ஒரு பழங்கால ஒரு பழக்க வழக்கம். இந்த இது பர்டிகுலரா இந்த கொண்டையை வச்சு காலத்தை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாதுங்க. அதுக்குதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இந்த வீரனுடைய இந்த கல்லினுடைய புடைப்பு எப்படி இருக்கு, சைஸ் எப்படி இருக்கு, அவன் முகம் எப்படி இருக்கு, அவன் நிக்கிறதெல்லாம் எப்படி இருக்கிறான், இது மாதிரி பல விஷயங்களை வச்சுதான் வந்து நம்ம காலத்தை இது பண்றோம். நம்ம இதுக்கப்புறம் ஃபர்தர் ஸ்டடி நம்ம பண்ணணுங்க. இது கொஞ்சம் வரலாறு, காலம் அதெல்லாம் பார்க்கணும். ஆமாங்க. அது முன்னால ஒரு கடைசியா முடிக்கிறதுக்கு முந்தி நீங்க இங்க பாத்தீங்கன்னா நிறைய அந்த கறி தொங்க விட்டுருக்காங்க. இதை சுத்தி ஒரு ஐதீகம் என்னன்னா வந்து இங்க வந்து பலி கொடுக்குறாங்க. பலி கொடுத்துட்டு அது சாப்பாடு ஒரு காமன் பீஸ் மாதிரி எல்லாருக்கும் போடுறாங்க ஊருக்காரங்களுக்கு. அப்போ வந்து இந்த தலையை மட்டும் இங்க வச்சுட்டு போறாங்க. நம்ம ஐயா அதை பத்தி கேட்டோம், இங்க பூஜை செய்யறவர் வந்து. சரி சரி. அவரு என்ன உங்ககிட்ட என்ன சொன்னாரு? ஐயா அது வந்து அவங்களுடைய நம்பிக்கை. அதாவது ஏதாவது ஒரு வேண்டுதல் வேண்டிக்கிட்டு அது நிறைவேறுச்சுன்னா அவங்களால முடிஞ்சது அது என்ன வேண்டிக்கிட்டாங்களோ, கோழி இருக்கிறன்னா கோழி, ஆடு இருக்குன்னா ஆடு, இது மாதிரி விலங்குகளை வந்து பலியிடுறது வந்து இப்ப நடைமுறையில் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது வந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே இருக்கக்கூடிய ஒரு பலியிடல்ன்ற ஒரு இதை நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல இடங்கள்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி தொங்க விடுறது அதான் அது வந்து பின்னால வரக்கூடிய எங்கேயுமே நம்ம பார்த்த மாதிரி இல்ல. அது அதான் இது வந்து அதனுடைய வளர்ச்சி கடைசி கட்டம். இது பலியிடுறத வந்து கடைசி கட்டமா இருக்கு. இங்க பாருங்க, இந்த பக்கம். ஆமா, இந்த பக்கம் முழுக்க பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுலயே கூட தேங்காய் எல்லாம் கட்டி இது பண்ணுவாங்க. ஆமா, தொங்க விடுறாங்க இல்லைங்களா? அது மாதிரி இங்க வந்து முடிந்த உடனே அடையாளமா ஐயா ஒண்ணு வந்து திருமணத்துக்காக வேண்டிக்கிறாங்க, திருமணம் ஆகணும். திருமணம் ஆனப்புறம் வந்து இந்த குழந்தை பிறக்கணும்னு வந்து வேண்டிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் மைக்ரேனுக்காக இங்க வந்து வேண்டிக்கணும். இந்த ஒற்றை தலைவலி இருக்குதுன்னா அவங்க இங்க வந்து வேண்டிக்கிட்டா வந்து கியூர் ஆயிடுதுன்றாங்க. அப்படி கியூர் ஆகிறப்போ அவங்க இந்த பலி வச்சு சாப்பாடு போட்டு எல்லாருக்கும் இந்த தலையை வந்து தொங்க விடுறாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கு. இதுக்கான காரண காரியங்களும் நம்ம வேற ஏதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ்ல நம்ம தேட வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இது நீங்க சொல்றது வந்து கிட்டத்தட்ட நம்முடைய பெருங்கற்காலத்திலிருந்து மனிதர்களுக்கே இது இருந்திருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெருங்கற்கால ஈம சின்னங்களை பார்த்தோம்னா அவங்க வந்து இறந்த உடனே போய் எரிச்சிடுறது இல்லை, இறந்த உடனே போய் இது பண்றதும் கிடையாது, புதைச்சிடுறதும் கிடையாது. செகண்டரி பெரியல்னு சொல்லுவாங்க. செகண்டரி பெரியல்னா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு 15 நாள் 20 நாள் விட்டு அதை வந்து ஃப்ளஷ் எல்லாம் மற்ற இதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து அதை கொண்டு போய் வைக்கிறாங்க பாருங்க. அதாவது இறந்ததை உடனே டிஸ்போஸ் பண்ணாம சில நாட்கள் கழித்து டிஸ்போஸ் பண்றக்கூடிய பழக்கம் இருக்கு பாருங்க. அதனுடைய ஒரு இதாகவும் சொல்லலாம். உடனே இவங்க என்ன பண்றாங்க, கொஞ்ச நாள் வந்து ஓப்பன்லேயே எப்படி விட்டுடுறாங்க. அதை வந்து பிற விலங்குகள் சாப்பிடுதா சாப்பிடலையான்றது இல்லை, அந்த பழைய நம்பிக்கை இருக்கு, மனிதர்கள் அடக்கம் செய்யக்கூடிய நம்பிக்கை இருக்கு பாருங்க. அது மாதிரி இந்த உயிர் பலின்றது இதுக்கும் ஒரு ஆவி இருக்கு. அந்த ஆவி வந்து நமக்கு வந்து உதவி பண்ணுது. அதனால வந்து அதை உடனே அடக்கம் பண்ணாம ஓப்பன் ஸ்பேஸ்ல விடுறது அப்படின்றது கருத்து இருக்கு பாருங்க. அதனுடைய வெளிப்பாடாக தான் நான் அதை பார்க்குறேன். நம்முடைய பெருங்கற்கால மக்களுடைய ஆவி நீடித்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையினுடைய நீட்சியாக தான் இதை வந்து இது பண்ணிட்டு கட்டிட்டு, அதாவது பலியிட்டு அதனுடைய தலையை வந்து அப்படியே விட்டுட்டு போறது, ஒரு மரத்துல கட்டிட்டு போறது வந்து அந்த ஆவி வந்து அழியல அப்படின்றத காட்டுறதுக்காக சொல்லுங்க. இது வந்து எனக்கு என்ன தோன்றதுன்னா, ஒரு இந்தியா முழுமைக்கான ஒரு, நான் அஸ்ஸாம்ல நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி எருமை மாட்டோடைய தலையை வந்து இது பண்ணியிருப்பாங்க.
நீங்க வரலாறு படிச்சீங்கன்னா டெல்லியில வந்து தைமூர் படையெடுத்தப்போ இந்த டெல்லி வீரர்களுடைய ஒரு ஆயிரக்கணக்கான தலைகளை கொய்து ஈட்டில குத்தி அந்த கோட்டை ஃபெரோஷா கோட்டில் குத்தி அவன் வந்து இது பண்ணியிருப்பான் அப்படின்வாங்க. டெல்லி கோட்டையை சுற்றி அந்த தலைகள் எனக்கு அதெல்லாம் இதுதான் அதெல்லாம் ஞாபகப்படுத்துது. அது வந்து அதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் காமாட்சியா கோயிலில் பார்த்தீங்கன்னா எரும மாட்டு தலை இந்த மாதிரி. ஆமாம், அதாங்க. அது வந்து மனிதர்களை தொங்க விடுறதுக்கும் மற்ற விலங்குகளை தொங்க விடுறதுக்கும் மிக முக்கியமான வேறுபாடு வந்து மனிதர்களை வந்து இந்த வரலாற்று காலத்துல தொங்க விடுறது வந்து பயமுறுத்துறதுக்காக தொங்க விடுறது, என்ன அதுக்காக கிரியேட் பண்றது. ஆனா இது வந்து அப்படி இல்லை. இது வந்து தன்னுடைய பிரார்த்தனையினுடைய ஒரு பகுதியா அந்த விலங்குகளை பலியிடுறத வச்சுக்கலாம். அந்த பின்னால வரக்கூடிய அந்த அவங்க நீங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வந்து பிற மன்னர்கள், ஏதாவது யாரெல்லாம் பயந்தாங்களோ அவங்களெல்லாம் விட்டுருவாங்க. யாரெல்லாம் இது பண்ணாங்களோ அடிபணிஞ்சாங்களோ அவங்களை விட்டுட்டு அடிபணியாதவங்களுக்கான தண்டனை இது அப்படிங்கிற மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது. ரொம்ப நன்றிங்க. இதுக்கு மேல வந்து நம்ம போய் சில விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம இதோடைய காலம் எல்லாம் எங்காவது தேடணும்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றிங்க. நன்றி. சங்ககால இலக்கியத்தில் தொல்காப்பியர் மனித வாழ்வியலை இரு திணைகளாக பிரிக்கிறார். அதில் ஒன்று அகத்திணை, மற்றொன்று புறத்திணை. இப்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த நடுக்கலின் சிறப்பு என்னென்னா, இது புறத்திணையில் வரக்கூடிய ஒரு நிகழ்வை விளக்குது. புறத்திணைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உழிஞை, நொச்சி, தும்பை, வாகை, பாடான் என்று வகுக்கப்பட்டுள்ளது. இந்த நடுக்கல்லானது வெட்சி திணையை குறித்து நமக்கு சொல்கிறது. வெட்சி திணை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆணிரை கவர்தல். அதாவது இன்றைய காலகட்டத்தில் போர் அப்படின்னா நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஏவுகணைகளும் அணுகுண்டுகளும் தான். ஆனால் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அரசன் மற்றொரு நாட்டின் மீது போர் தொடுக்கிறதுக்கு முன்னாடி போர் தொடுக்க போகிற அந்த நாட்டின் வளமாகிய பசுக்களை கவர்ந்து வருவதன் மூலம் போர் அறிவிப்பு கொடுக்குறாங்க. அதாவது நாங்கள் உங்கள் நாட்டின் மீது போர் தொடுக்க போகிறோம், நீங்கள் போருக்கு தயாரா அப்படின்னு சொல்லி எதிரி நாட்டு மன்னரிடம் கேட்கும் விதமாக இந்த ஆணிரை கவர்தல் அப்படிங்கிற நிகழ்வு ஒன்று நடக்குது. அப்படி அந்த ஆணிரைகளை கவர்ந்துட்டு வரும்போது வழியில் அந்த ஆணிரைகளுக்கு எந்தவித துன்புறுத்தல்களும் இல்லாமல், எந்த விதமான வருத்துதல்களும் இல்லாமல் அவற்றை கவர்ந்து கொண்டு வந்து அதை அந்த வீரர்களுக்குள்ளாக பங்கிட்டு தங்கள் வீட்டுகளுக்கு கொண்டு போகிறாங்க, அல்லது அதை தான தர்மங்கள் செய்கிறார்கள் என்று வெட்சி திணை விளக்குகிறது. இந்த நடுக்கல்லானது ஆண் இறைகளை கவரும் போது இறந்த ஒரு வீரனுக்காக எடுக்கப்பட்ட ஒரு நடுக்கலிற்கு சான்றாக இருக்கிறது. இப்போது இந்த கோயிலில் ஒரு வித்தியாசமான வழக்கம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே வழிபடக்கூடிய இந்த தெய்வத்திற்கு ஆடு, கோழி இதெல்லாம் பலியிட்டு அதோடைய தலைகளை வந்து இங்கே மரத்தில் கட்டி தொங்க விட்டுறாங்க. இதை வந்து என்னன்னு சொன்னால் காகம், குருவி இது மாதிரி வந்து எந்த விதமான பறவைகளும் வந்து இதை தொடுறதில்லை. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே வேறு எங்கேயுமே இல்லாத வழக்கமாக இந்த தலைகளை வந்து மரத்தில் தொங்க விடுறது வந்து